தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட தான் வசூல் பண்ணதுக்கா கொலை வெறி இந்த நேரத்துலன்னு பார்த்து இடைத்தேர்தலுக்கான தடை இன்னும் நீடிக்குது சார். செய்யுங்களா செய்யுங்க. அண்ணா ஆசைப்படுறது எதுவும் கடைசி வரைக்கும் அவருக்கு நிறைவேறாது போல இருக்கு. பட போச்சே இல்ல என்ன காரணம் இல்ல கொலை வெறி எதுக்கு வரும்? அது சாதாரண வெறியில கொலை வெறியில காத்துட்டு இருக்காரு அண்ணன். கொலை வெறி சார், இடைத்தேர்தல்ல ஒரு வேட்பாளரா நின்று சட்டசபைக்குள்ள போறதுக்கு தேர்தல்னு வந்தாலே வசூல் போடுறதானமா உங்களோட வெறி. தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக என்னைக்காவது நீங்க வேலை செஞ்சிருக்கீங்களா? கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இவ்வளவு நாள் இல்லாம இப்ப மட்டும் என்ன வெறி? எப்படியாவது அனைத்து கட்சிகளிலும் பொது வேட்பாளராகி வெற்றி பெறலாம் என்ற நப்பாசை தானே இதுக்கு காரணம். தனியா ஏற்கனவே இருக்கிற 4 இப்போ 2 இருக்கும் நேரம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? கொலை வெறியில காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு குறுக்க போயிடாதீங்க சார். உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். கதை சொல்லி கொன்றுவாரு. என்ன ஒவ்வொரு வரலாம் மடக்கி கைய மூடுற? பஞ்சபூதத்தை அடக்கி கை வழியா ஏத்தி கண்ணுல கொண்டாந்து நிறுத்துறா கன்று. இன்னொன்னு வேற மனசு உடஞ்சு பேசியிருக்காரு சார். என்ன திராவிடத்துக்கு எதிராக அரசியல் பண்ணி எல்லாம் பண்ணா கடைசியில் நேத்து நேரம் வந்தவங்க அறுவடை பண்ணிட்டு போயிட்டாங்க. அட பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். ரோட்ல போற ஆளு வேற ஆளு யாராவது கண்டுக்கிறீங்களா? நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது. போய் ஓட்டு போட்டவன திட்டியே உனக்குலாம் என்ன அருகதை இருக்கு நான் கேட்கறேன். வைத்தியக்காரங்களா வைத்தியக்காரங்களா செத்து பொங்கடா. பைத்தியக்கார பயலுவலான்ட்டு ஜனங்களை திட்டுறாரியா? அந்த மக்கள் தான் முதலாளிகள். அந்த மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக நீங்கள் வேலை செய்யுங்கள். அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. உங்க இஷ்டத்துக்கு நீங்க தினைக்கும் ஒரு பேச்சு பேசிட்டு இருப்பீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. என் தம்பி விஜய் அவனை துணை முதல்வர் ஆக்குவேன்றது. என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன். லாரியில் அடிபட்டு செத்து போயிடாதுன்றது. நீ நடுவாளி நீலாம் லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்து. ஒரு நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னா நீ சினிமால இருந்து வரல. உங்க வாய் உங்க ஊரிட்டு நீங்க ஊரிட்டுறீங்க. 15 வருஷமா இலங்கையில சிங்கள ராணுவத்திற்கு எதிராக போரிட்டு உடம்பில் பல குண்டுகள் எல்லாம் பாய்ந்து ரிட்டையர் ஆன போராளியா நீங்க? மேடல் பாட்டு பாடுறது, பிளேபேக் சிங்கர்னு வேற நினைப்பு. கதை தீர்ந்து போச்சு. எப்ப போல கதை தீர்ந்தோ டக்குன்னு ஒரு பாட்டு எடுத்து விட்டுறது. மக்கள் தரவா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன நீங்க எல்லாரும் எப்படி டிசைனா புழுகுறீங்க? எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சாமிகளா கலெக்ஷன் கிளம்பியாச்சா? டேய் நாங்க கலெக்ஷனுக்கு போலடா, அப்ப கனெக்ஷனுக்கு போறோம். யாரோ ஒருத்தன் அவன் பைத்தியக்காரனாவே இருக்கட்டுமே, மெஜாரிட்டி சமூகம் எல்லாம் சேர்ந்து ஒருவனை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு வேற என்ன வழி? எதுக்கு போய் ஜனங்களை திட்டுறீங்க? பைத்தியக்காரனுங்க என்ன? இன்னும் ஓட்டு சதவீதம் குறைய தான் செய்யும். அப்போ 1.25 கோடி மக்கள் பைத்தியக்காரங்க, நீங்க புத்திசாலியா? அந்த மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும்ன்ற அக்கறை இப்ப கூட இல்ல பாருங்களேன் அவருக்கு. பைத்தியக்காரங்களான்னு ஜனங்களை பார்த்து ஓட்டு போடுவானாயா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. நீங்க இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக நின்னாலும் தோக்குறீங்க. பார்க்கலாமா? தோல்வி உறுதி. அதான் புதுசா சொல்றீங்க, எல்லாரும் தெரிஞ்சது தானே சார். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜாதி ஒழிப்புன்னு தான் பேசுறீங்க தாவேக அரசு. ஆனா விஜய் அவர்கள் ஏன் பெரம்பூர்ல நின்னாரு, திருச்சி கிழக்குல நின்னாரு, வேற தொகுதியே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்றார்? இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்று? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். இந்த நிலையில் பெரம்பூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளரும் அதே மதத்தைச் சேர்ந்தவர்தான் என்றும், உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா என தாவேக தொண்டர்களும் நெட்டிசன்களும் கிண்டலடித்து மீம்ஸ் போட்டு வருகிறார்கள். ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. இவர் மட்டும் ஜாதி பார்க்காம தான் வேட்பாளர் போடுவார். அவரு எங்க நின்னா அவர் ஜெயிச்சிட்டாரியா? ஜெயிச்சிட்டு பேசியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. 108 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஜாதி பார்த்தா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் எப்படி ஜோசப் விஜய் அப்படின்னு வருது அப்படின்னு கேக்குறாரு. நடிக்கும் போது வராத ஜோசப், அரசியல் வரும்போது ஜோசப். செபாஸ்டியன் சைமன் என்ற உண்மையான பெயரை மாற்றி செந்தமிழன் சீமான் என்று மக்களை ஏமாற்றுவது யார் என்றும் எதிர்கேள்வி எழுப்பி வருகிறார்கள். மாட்டிக்கிட்ட பங்கு. விஜய மத ரீதியா அட்டாக் பண்றது பிஜேபி காரனே சும்மா இருக்காங்க. மதத்தையே வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பிஜேபி காரன் சும்மா இருக்கான். உங்களுக்கு ஏன் புத்தி இப்படி போகுது?
நீங்க நம்பர் 1 டுபாக்கூ, அவன் நம்பர் 2 டுபாக்கூ. நான் நம்பர் 1. அதாவது தமிழக அரசியல்ல மிகவும் பதற்றமான ஒரு நிலவரம் அப்படின்னே பார்க்க முடியுது. திரு உதயநிதி அவர்களுடைய கைது நடவடிக்கை ஒண்ணு வந்து அவ்வளவு பதற்றமான விஷயம்லாம் இல்ல. சார் இவர் வந்து ஒரு திமுகவோட தலைவர், அவர் தான் பேசுறாரு, லைவ்ல எல்லாம் ஓடுது, மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. தான் தான் பேசுனேன்னு துணிச்சலை ஒத்துக்கிட்டு போலாமே சார். நீ தானே பேசுனதை பொதுவெளியில் ஒப்புக்கொள்ள கூட உங்களுக்கு துணிவில்லை. இது உன் குரலே இல்லை, டப்பிங் பண்ணாங்கன்ற. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள் என்பதை உங்கள் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வந்து கைது செய்ய வரும்பொழுது உலகத்திலேயே இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு ரீசன்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன ரீசன்? என்ன ரீசன்? உதயநிதி கைது செய்யப்பட்டதை விட கைது செய்ய காவல்துறை வரும் நேரத்தில் அவர் கழிவறையில் இருந்தார் என்ற செய்தி தான் மிக முக்கியமாக ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது. மூத்திரம் வருது, வயிறு வலிக்குது, ஆய் வருதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய டீச்சரா இருந்தாலும் அவங்களே நம்மள அலோவ் பண்ணுவாங்க பாத்ரூமுக்கு. போலீஸ்கிட்டே அதே சொல்லுவோம். கலாய்க்கல, சொல்லியிருக்காரு. ஆமா பார்த்தேன். குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. ஏன் கழிப்பறையிலே வைத்து கைது செய்தீர்கள், வரவேற்பறையில் வைத்து ஏன் கைது செய்யவில்லை? அவர் அந்த நேரத்துல கழிப்பறையில தான் இருந்தாரு என்று காவல்துறை வரும்போது உதயநிதி அவர்கள் கழிப்பறையில் ஒளிந்து கொண்டிருந்தார் என்ற செய்தியை உலகுக்கு பட்டவர்த்தனமாக பப்பரைக்கா என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு உண்மையிலேயே கோபம் வன்மம்லாம் யார் மேல தெரியுமா? யார் மேல? ஒரு டிடிஆர் மேல. ஒரு டிடிஆர் மட்டும் ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது தமிழ்நாட்டுக்கு. ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் அவங்களோட கடமையை தவறும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பாருங்க. தொடர்ச்சியா நேற்று உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டோடனே நாடாளுமன்றத்துல திமுக எம்பிக்கள்லாம் போராட்டம் நடத்திருக்காங்களே சார். நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க? அவர் வந்து பெண்களை பத்தி இழிவாகவும் ஆபாசமாகவும் அருவருக்கு தக்க வகையிலையும் பேசுறதுனால அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒய் அப்படின்னா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? ஹலோ தினேஷ், நான் தானே பேசுறேன். எங்க அப்பா பொம்பளை கேசுங்கயா போறாங்களா? நம்ம ஸ்கூல் முழுக்க சொல்லிடு. இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணா துப்புவாங்க. இப்ப பக்கத்து ஸ்டேட் எம்பி கிட்ட எல்லாம் துப்பு வாங்குறதுக்கு தான் நீங்க போய் இங்க 22 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா? நேத்தே நேஷனல் மீடியால பிக்கப் பண்ணிட்டாங்க சார். அப்புறம் விடுவாங்களா? அவங்களோட தோல்வி மாதிரி கிடையாது திமுக. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யாப்பா. வாழ்க்கையில சில அடிகள் விழதா செய்யும். ஃபிளாஷ்பேக். மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா, எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அடிப்போம். 2000 years later. பேச்சுரிமையை பறிக்கக்கூடிய அளவிற்கு சகோதரர் விஜயுடைய ஆட்சி, மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சகோதரர் விஜயுடைய ஆட்சி